இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு பேரினத்தின் பிள்ளைகள். இன்றைக்கு நாங்கள் தமிழர்கள் என்கிற உணர்வை இழந்ததால், உரிமைகளை இழந்ததால், என் நிலத்தின் வளத்தை காப்பதற்கு இந்த மண்ணின் பிள்ளைகள் நாங்கள் இந்த மாற்றத்திற்கான மாபெரும் அரசியலை முன்னெடுக்கிறோம். நீங்கள் பார்ப்பீர்கள், நீண்ட காலமாக நாங்கள் தனித்து நின்று களத்திலே போட்டியிடுவதை கவனிப்பீர்கள். எங்கள் அரசியல் முழுக்க முழுக்க வேறானது. இதுவரை இந்த நிலத்தில் இருந்த கட்சி அரசியலுக்கு மாற்றானது. ஆணுக்கு பெண் சமம் என்றார்கள். நாங்கள் ஆணும் பெண்ணும் சமம் என்று போராடுகிற பிள்ளைகள் நாங்கள். அதன் அடிப்படையிலேயே வாய்ப்பு கொடுக்கிறோம். இங்கே பேசிய நம்முடைய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதே தருமபுரியில் வந்து பேசிய போது, எங்களுடைய ஐயா மருத்துவர் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் சமூக நீதியை பேசிவிட்டு பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைக்கலாமா என்ற கேள்வியை எழுப்பினார். இதே திமுக பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்கும் போது அன்றைக்கு பாரதிய ஜனதா சமூக நீதி பேசிக் கொண்டிருந்ததா? இல்லை. அவர்கள் கோட்பாடு சமூக நீதிக்கு எதிரானது. அப்போது நீங்கள் ஏன் கூட்டணி வைத்தீர்கள்? திடீர் திடீர் என்று புனிதராகி போவார்கள் இவர்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்கிறது. குடிவாரி கணக்கெடுங்கள், சாதிவாரி கணக்கெடுங்கள் என்று இன்றைக்கு நேரத்தில் பல ஆண்டுகளாக சொல்கிறோம். இந்த இடஒதுக்கீடு வகுப்புவாரி பிரதிநிதித்துவ முறையை இந்த நாடுகளும் பயணம் செய்ய வலியுறுத்தி மன்னல் கமிஷன் ஒன்றை உருவாக்க வைத்த பெருந்தகை நம்முடைய ஐயா ஆனமுத்தவர்கள். அதற்கு பிறகு இந்த சமூக நீதியை வலியுறுத்தி வந்தவர் நம்முடைய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அதற்கு பிறகு அவர் வழிவழியே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதியை வலியுறுத்தி போராடி வருகிறோம். அந்த காலத்திலேயே சட்டநலன் அறிக்கையெல்லாம் குப்பையில போட்டு விட்டு கிடப்பில போட்டு விட்டது இந்த திமுக. அதன் ஆட்சி தான். இந்த திராவிட கட்சி ஆட்சிகள் எதுவுமே சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மாட்டார்கள். காரணம், தமிழர் அல்லாதோர் எவ்வளவு இந்த இடஒதுக்கீடை தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிந்துவிடும். எங்களுடைய கோட்பாடு மிக எளிதிய அன்பு மக்களே, எடுத்து கொடுக்காதீர்கள், எண்ணி கொடுங்கள் என்கிறோம். அள்ளி கொடுக்காதீர்கள், அளந்து கொடுங்கள் என்கிறோம். 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு 50 பேர் சாப்பாடை அனுப்பாதீர்கள். 50 பேர் இருக்கிற வீட்டுக்கு 5 பேர் சாப்பாட்டை அனுப்பாதீர்கள். அது சமூக நீதி அல்ல, அநீதி என்று சொல்றோம். 50 பேர் இருக்கிற வீட்டுக்கு 50 பேருக்கான சாப்பாடை கொடுங்கள். அதுதான் சரியான சமூக நீதி. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, அன்பு தம்பி தங்கைகளே, ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி என்றால், ஒரு வீட்டில் ஒரு வயதான பாட்டி இருப்பார், அவள் ஒரு குடும்ப அட்டை வைத்திருப்பார், அவளுக்கு 10 கிலோ அரிசி. ஒரு வீட்டில் 10 பேர் இருப்பார்கள், அவர்கள் குடும்ப அட்டை வைத்திருப்பார்கள், அந்த குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி என்றால் இது சமமான பங்கீடா பகிர்வா என்பதை நீங்கள் யோசிங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு பெரியார் மண் சமூக நீதி காத்தவர்கள், சமூக நீதி காவலர்கள் என்று பேசிக்கொண்ட இவர்கள் ஏன் குடிவாரி எண்ணி கணக்கெடுத்து வன்னியரா எவ்வளவு? எங்க ஐயா 2 கோடி என்கிறார். இல்லைங்க, 1.5 கோடி தாங்க இருக்குது. 1.5 கோடிக்கு இருந்தாங்க, அந்த இடத்தை கொடு. கவுண்டரா 1.5 கோடியா 2 கோடியா என்ன இருந்தா கொடு. தேவரா கல்லர் எவ்வளவு, மரவர் எவ்வளவு, அகமுடையர் எவ்வளவு, என்ன எண்ணி கொடுத்துரு. எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் வராது, எந்த சண்டையும் வராது. சாதியை ஏற்றதாலவற்ற சமதர்ம சமூகம் படைக்க இருக்கிற இறுதி வாய்ப்பு எல்லாருக்கும் உண்டானது. எல்லாருக்கும் கிடைத்தால் எந்த ஏற்றதாலும் இருக்காது. இதன் கோட்பாடு. இடஒதுக்கீடு முறை எப்படி வந்தது? எந்த சாதியின் அடிப்படையில் என் மீது என் இழிவை சுமத்தி கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை மறுத்தீர்களோ, எனக்கு கிடைக்க விடாமல் செய்தீர்களோ, அதன் அடிப்படையிலே அதை கிடைக்க செய்வதற்கு பெயர் தான் இடஒதுக்கீடு. இதைத்தான் வலியுறுத்தி வருகிறோம். இதை பெரியாரை பற்றி பேசாது, பெரியார் மண் என்று பேசாத பீகாரிலே நிதிஷ்குமார் எடுக்கிறார், எடுத்து கொடுக்கிறார். அது மாநில அரசே முடிவு செய்து எடுக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே எடுக்க மறுக்கிறார்கள். இவர்களை கேட்டால்
மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்கிறார்கள். பாரதிய ஜனதா அரசு, அந்த கட்சி இந்த கோட்பாட்டுக்கு எதிரானது. அவர்கள் எடுக்க மாட்டார்கள். திமுக எடுக்காது. ஏன் எடுக்காது? நாங்கள் கோல், எங்களுக்கு 2 அமைச்சர். நாங்கள் கோனார்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலேயே 2 அமைச்சர். நாட்டுக்குள்ளே எங்களுக்கு 2 அமைச்சர், அவர் வீட்டுக்குள்ளே 2 அமைச்சர். இது எந்த மாதிரியான சமூக நீதி? எப்படிப்பட்ட சமூக நீதி? அதனால்தான் உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு உங்கள் பிள்ளைகள் வந்தால் முடிவாரி கணக்கெடுத்து அவரவர்களுக்குரிய பிரதிநிதித்துவத்தை கொடுப்போம். என்னுடைய தங்கை அபிநயா அவர்கள் மருத்துவம் படித்துக் கொண்டிருந்த பிள்ளையை இடைநிறுத்தம் செய்ய வச்சு இந்த தேர்தலில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன் என்றால், மனிதனின் தேகத்திற்கு பிறகு செய்யலாம், நாம் வாழுகிற தேசத்திற்கு மருத்துவம் செய்ய வேண்டியிருக்கிறது, மிகப்பெரிய தேவை இருக்கிறது. வா என்று என் தங்கையை அழைத்துக் கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்கிறேன். எதற்காக? நோயாளிகளுக்கு மருந்து கொடுத்து குணப்படுத்துவதற்கல்ல, நோயாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை பாரதிய ஜனதா தமிழர் நாட்டில் எதுக்கு என்ற கேள்வி யாராவது கேட்பார்கள்? உங்கள் மொழிக்காக நிற்பார்களா? உங்கள் உரிமைக்கு எதற்காக நிற்பார்களா? காவிரி நதிநீர் உரிமைக்கு காங்கிரஸ் ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்கிறது. ஒரு சொட்டு. கர்நாடகாவை ஆளுகிற காங்கிரஸ் கட்சி, அந்த கட்சியின் வெற்றிக்கு பாடுபட்டவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது, நான் மேற்கத்தில் அணை கட்டப் போகிறேன் என்கிறது. இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரர்களின் கருத்து ஒன்றுமில்லை. அமைச்சவாய்க்கு தண்ணி வாங்கி தராத உங்களுக்கு என்னுடைய வாக்கு எதற்கு என்ற கேள்வியை ஒவ்வொரு தமிழ் மக்களும் எழுப்ப வேண்டும். நீங்கள் திரும்ப திரும்ப அவர்களுக்கான வாக்கை செலுத்தி வலிமையை கொடுத்துக் கொண்டிருந்தால் உங்கள் உரிமை எப்படி மீட்கப்படும், காக்கப்படும், பாதுகாக்கப்படும்? எப்படி பெறுவீர்கள்? தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு என்று தனி தொகுதி ஒதுக்கியிருப்பது போல யார் தன்னலமற்ற மக்களுக்காக சேவை செய்வார் என்பதை மக்கள் முடிவு செய்யட்டும். அப்படி ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று. இதெல்லாம் தான் அடிப்படை அமைப்பு மாற்றம் என்று சொல்றோம். அன்புக்குரிய நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? இந்த அடிப்படை ஒரு